ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு ப்ரோஸ்டர்ஸ் டெய்லி vlog. ஆனால் டெய்லியும் போட மாட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு விறுவிறுன்னு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம் கார்டியோ பண்ணுறதுக்காக. கார்டியோ பண்ணணும்னு சொன்னோடனே நான் கட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்க போகிறீங்க. ஒருவேளை கட்டிங்கில் இருந்தால் தான் கார்டியோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் டோட்டலி ராங். ஏன்னா நம்ம பல்கிங்கில் இருக்கக்குள்ளேயும் தாராளமாக வந்து கார்டியோ பண்ணலாம். ப்ரோ அப்படின்னா நான் பல்கிங்கில் இருக்கிறேன், கார்டியோ பண்ணேன்னா நான் சாப்பிட்ட கேலரிலாம் பேர்ன் ஆகிடுமே, கேலரி டெஃபிசிட்டில் வந்துடாதான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் 20 to 40 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போகிறதுனால உங்களுக்கு 120லேருந்து 200 கேலரிக்குள்ளே தான் பேர்ன் ஆகும். அதுவும் நீங்கள் நடக்கிற ஸ்பீடை பொறுத்து. கார்டியோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெக்கவரியும் பெட்டராக இருக்கும். எப்பயுமே கார்டியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கடையில் போய்ட்டு 10 ரூபாய்க்கு வடையோ இல்லாட்டி 10 ரூபாய்க்கு லேஸோ வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் நடந்ததே வேஸ்ட்டு. ஏன்னா அதிலே 150 to 180 கேலரிஸ் வந்துடும். நீங்கள் பல்கிங்கில் இருக்கக்குள்ள கார்டியோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டியோக்கு ஏற்ற மாதிரி 100 to 200 கேலரிஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்டேக் எடுத்திங்கன்னா நீங்கள் கேலரி சர்ப்ளஸில் தான் இருப்பீங்க, டெஃபிசிட்டில் போக மாட்டீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் நல்லா நடந்துட்டு கிரவுண்டுக்கு அந்த சைடு பார்த்தா நம்ம பசங்க ரக்பி விளாண்டுருந்தானுங்க. ரக்பினா சில பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்ம துப்பாக்கி படத்தில் காய்ச்சல் அகர்வால் விளையாடுவாங்கல்ல, பாக்ஸிங் கிடையாது இந்த கேம். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அட்டி போட்டு உட்காந்து பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு புஷ்டு, அதாவது செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஜிம் பேகு. நம்ம ஜிம் பேக்கில் பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா பொருளும் இருக்கும். வாட்டர் பாட்டில், டவல், அப்புறம் ரொம்பவே முக்கியமான பொருள் சார்ஜர். ஏன்னா நான் ஜிம்மில் இருக்கக்குள்ள முன்னே என் ஃபோனில் சார்ஜ் ஏறும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிரேட்டினில் ப்ரீ ஒர்க் அவுட் ஏதாவது இருக்குன்னு சொல்லி தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா கிரேட்டின் ப்ரீ ஒர்க் அவுட் எல்லாமே இன்னைக்கு நமக்கு இந்த பனானா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மை முடிச்சுட்டு கடகடன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா நம்ம நண்பர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கடைக்கு கிளம்பி போயிட்டோம். கடையை வெளில போய் பார்த்தா பரோட்டா தூக்கி போட்டு வீசி விளையாண்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பில்லை வாங்கிட்டு பார்சலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வர வழியில பார்த்தா நம்ம நண்பர் ஒரு கடையிலே வண்டியை நிறுத்திட்டு அவர் ரொம்ப நேரம் அட்டி போட்டதுனால அதுல இருந்து தந்தூரி சிக்கன் என் வயிற்றுக்குள்ள போயிருச்சு. இதோட பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ முடியுது. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.